வெல்கம் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு தோல் உளுந்தும் வச்சு நம்ம ஒரு ஹெல்தியான தோசை செய்ய போகிறோம். இதுதாங்க அந்த தோசை. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இது உடனடியாக செய்யக்கூடிய தோசை. இதுதாங்க கருப்பு கவுனி அரிசி. ரொம்ப ஹெல்தியான அரிசி. இதில் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் இன்னைக்கு இதில் 1 கப்பு அரிசியை 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அது ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. நம்ம மெஷரிங் கப்பு பெரிய கப்பில் 1 கப்பு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். அதனால எப்படி இருக்குன்றதுனால 1 கப்பு மட்டும் போட்டேன். 200 கிராம் கிட்ட. இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் இது நாங்கள் திருநெல்வேலி சைடு முழு உளுந்து தோசைன்னு செய்வோம். தோல் உளுந்தில் 1/2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் தோலோடு இருக்கும் இந்த உளுந்து. இது கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். நிறைய நேரம் ஊறாண்டா. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம். முழு உளுந்தையே நாங்கள் 15 நிமிஷம் தான் ஊற வைப்போம். இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். அந்த அரிசியில் இருந்த தண்ணியே நம்ம கொஞ்சம் இருத்து வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த கவுனி அரிசியை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப சத்து இருக்குது. அதான் இன்றைக்கி எப்படி செய்யலான்ட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்தது. இப்போ இந்த உளுந்தை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தோசைக்கு தேவையான உப்பும் அரிசியில் உள்ள தண்ணியும் சேர்த்து இதை கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சி எடுக்கணும். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை அரிசியோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி அதில் சேர்த்துப்போம். இந்த தோசை உடனே செய்யலாம், புளிக்க வச்சும் செய்யலாம். நான் உடனே தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலந்துட்டு நம்ம தோசை கல்லில் ஊற்றிடலாம். நான் இதில் ஒரு ட்ராப் எண்ணெய் கூட சேர்க்கலை. தோசை சூப்பராக வந்தது பாருங்கள். கருப்பு கவுனி அரிசியும் ஹெல்தி, கருப்பு தோல் உளுந்தும் ரொம்ப ஹெல்தி. அதை வச்சு சூப்பராக தோசை செஞ்சாச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் எண்ணெய் இல்லாமல் தோசை போட்டிருக்கேன், உளுந்து இல்லாமல் தோசை போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். வள்ளியூர் ஸ்பெஷல் தோசை போட்டிருப்பேன், கூழ் தோசை. அது எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள். திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா ஆயில், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்காமலே சூப்பராக வந்ததுன்ட்டு தான் இதை காமிச்சிருக்கேன். சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு தக்காளி சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம உடனே செய்கிறோம். அதனால் புளிப்பாக தக்காளி சட்னி இருந்துச்சுன்னா அந்த தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாவுக்கு 12 தோசை நமக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக ஈஸியாக தான் வரும் தோசை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த உளுந்து வாசனைக்கும் இந்த தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹெல்தியான தோசை. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. நம்மளோட கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு தோல் உளுந்து தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்தியான தோசை. இதில் நீங்கள் விருப்பம் இருந்தால் ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான ரெசிபியோட அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.